செங்கோலை பற்றி. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அதுவும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்பத்தான் தெரியுது, இத்தனை காலமாக தெரியவே இல்லை. எப்போ கொடுத்த செங்கோல்? 1947 ராஜாஜிட்ட கேட்கிறார் நேரு, ஆமா அரசாங்கத்தை மாத்துறதுன்னா எப்படி மாத்துறது? மவுண்ட் பேட்டன் கேட்கிறான், சார் காரை மாத்துறதா இருந்தா கார் சாவியை கொடுக்கலாம், வீட்டை எழுதி கொடுக்கறதா இருந்தா வீட்டு சாவியை கொடுக்கலாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதுன்னா ஒரு பேப்பர்லையா சுதந்திரம்னு எழுதி கொடுக்கிறது? ஹவு டு டிரான்ஸ்ஃபர் தி பவர், எப்படி மாத்துறது? ஒன்றும் நேருவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் இதை பத்தி கவலைப்படாத கட்டை. ராஜாஜியை பார்த்தார் ராஜகோபாலாச்சாரி, காந்தியினுடைய சம்பந்தி. காந்தியினுடைய மகன் தேவதாசுக்கும் ராஜாஜியின் மகள் லக்ஷ்மிக்கும், லக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு தெரியுமா? நாமகிரின்னு பேரு. நாமகிரி எங்க? உங்க நாமக்கல். நாமக்கல் அம்மாவுக்கு என்ன பேரு? நாமகிரி தாயார். அதனால அந்த பேர் வச்சார். 2 பேருக்கும் காதல் கல்யாணம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜாஜிட்ட கேட்டார் நேரு, ஆமா எப்படி இந்த பவரை மாத்த? கவலைப்படாதீங்க, எங்க தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, செங்கோல் இருக்கிறது. செங்கோலை யார் வைத்திருக்கிறாரோ அவர் மன்னர். செங்கோலை கொடுத்தா அரசாட்சி மாறிட்டு, கமான் சீக்கிரம் ஒரு செங்கோல் தயார் பண்ணு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சீட்டு விழுந்துச்சு. திருவாவடுதுறை ஆதீனம் சென்னையில் சொல்லி அந்த சாமி சொன்ன மாதிரி அருமையான தங்க செங்கோல் தயார் பண்ணனா ஆதீனத்துக்கு உடம்பு சரிப்படலை. டெல்லி வரைக்கும் போகணும். அந்த காலத்தில் இன்னைக்கு நினைச்சா பிளேன்ல போய் இறங்கிடுவோம், அன்னைக்கு ரொம்ப சிரமம், அதனால முடியலை. பக்கத்தில் உள்ள தம்பிரான் சுவாமிகிட்ட கொடுத்தார், கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்புறம் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, இங்க வாங்க, அன்னைக்கு நீங்க டெல்லியில போய் நாதஸ்வரம் வாசிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவியரசு கண்ணதாசன், நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சரிகம பதனியோடு சாவன முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். சரிகம பதனிங்கிற 7 சுரத்துக்குள்ளே உலகத்தையே படைச்சியே அப்பா. யார? திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. அவர் எங்க நாதஸ்வரம் ஓதுவார். ஐயா இங்க வாங்க, நீங்க போங்க. ஓதுவார். நான் என்ன செய்யணும்? அங்கே நான் சொல்ற பாட்டை பாடுங்கள். 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரப்போகுது. 12 மணி வந்துட்டா 15ஆம் தேதி வந்தத அர்த்தம். ஒரு 11:40 இவர் ஆரம்பிச்சிட்டாரு. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. நம்ம ஓதுவார் என்ன படிச்சார் தெரியுமா? தெலுங்கு படிக்கல, ஹிந்தி படிக்கல, இத்தனை மொழி இருக்க நம்ம நாட்டில் எதையும் படிக்கல. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனேன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏடை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாடிக்கிட்டே வந்தாரா? 12 மணி அடிக்க போகுது. கடைசி பாட்டு. தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் குடு மாத்து அரசாழ்வர். தமிழ்ல அரசாழ்வர் என்று ஞானசம்பந்தர் சொன்ன அந்த தமிழ் பாட அப்போ மவுண்ட் பேட்டன் கையில இருந்து செங்கோலை நேரு பெற்று கொண்டார். எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்க.